உனக்காக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடம் மாற செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே, முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். அட கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை வாட்டினாய், கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாற்றினாய், இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். கயல், சொல்லுங்க சார். அப்பா கிட்ட ஒரு ஃபைல்ல சைன் வாங்கணும்னு உங்ககிட்ட தானே, அதையும் கொண்டு வந்தியா? ஏன்னா கையோட அப்பா கிட்ட சைன் வாங்கிட்டேன்னா வேலை முடியும், அதுக்காக தான். கொண்டதேன் சார். அதை ஆல்ரெடி சேர்மன் சார் கிட்ட கொடுத்துட்டேன். கயல், அப்பா சாரிப்பா. அது ஆதி சார் கிட்ட பேசும்போது ஃப்ளோல வந்துட்டு சாரிப்பா, சாரி, இனிமே சொல்ல மாட்டேன், சாரி. ஆமா ஆமா, இப்படியே சொல்லிட்டு சரி, நீ வந்து உட்கார் ஃபர்ஸ்ட். வா. இல்லப்பா, இருக்கட்டும், பரவாயில்ல. கயல், இது ஆபீஸ் இல்ல, வீடு, புரியுதா? வா, வந்து உட்கார், வா. அது அப்பா இருக்கட்டுமே. ஆமா ஆமா, அப்பா சொல்றது சரிதான். இது ஒன்றும் ஆபீஸ் இல்ல, இது எங்க வீடு, நீங்க உட்காரலாம். என்ன? ஒன்றும் இல்லை. ஆதி சாருக்கு என்னாச்சு? என்ன ரொம்ப டிஃப்ரெண்டாக பேசுகிறாங்க? சரி, என்னமோ இருந்துட்டு போட்டேன், நமக்கு என்ன. ஆதி சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மேலே வரீங்களா? என்னடா பேசணும்? நீங்க மேலே வாங்க சார், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, அதை கொஞ்சம் தீர்த்து வச்சுட்டு வரீங்களா? இருடா வரேன், இவன் எதையாவது ஒன்று கேட்டுட்டே இருப்பான். இருடா அப்பாட்ட பேசிட்டு வரேன். ஓகே கேரியன் பேசி முடிச்சுட்டே வாங்க சார். என்னடா பொடி வச்சு பேசுற? நான் எதுவும் பேசலையே, உனக்கு அப்படி தெரிஞ்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது. பேசிட்டு மேலே வாடா. அம்மாடி கையில் வாமா, வந்து உட்காரு. ஒன்றும் இல்லை, வா உட்கார், வா. சரிங்கப்பா. சரிம்மா. அப்புறம் அந்த ஃபைலையும் என்னால் செக் பண்ணிட்டு, சரியா? அது ஏதோ கொட்டேஷன் வந்து கொஞ்சம் மாற்றணுமாமே, அது என்னன்னு பார்த்து அதையும் கொஞ்சம் மாற்றிடுமா. அதையும் கொஞ்சம் என்னன்னு பாருப்பா. சரிங்கப்பா, நான் நாளைக்கு ஆஃபீஸில் போய் அந்த ஃபைலை கையில் கிட்ட கொடுத்துட்றேன். அம்மாடி கையில் ஆதி அந்த ஃபைலை தருவோம், அதையும் என்ன எதுன்னு பார்த்து அதையும் முடிச்சிருமா. சரிங்கப்பா, அதை நான் முடிச்சிருந்தேன். பாப்பா ஓடாதம்மா, பாட்டியால ஓட முடியாதுல, ஓடாதீங்க, இங்க வாங்க. அச்சோ, ஸ்வீட்டி சேட்டை பண்றலாம். ஆனா பாட்டிக்கு வயசாயிட்டலாமா, பாட்டியால ஓட முடியாதுல, இங்க வாங்க. தங்க பிள்ளைல, செல்ல பிள்ளைங்க வாங்க. அத்தை கிட்ட போறேன், பை அத்தை. என்ன ஓட்டம் ஓடுறா கயல், எப்படிமா இவளை சமாளிக்கிறீங்க? என்ன ஓட்டம் ஓடுறா, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறா. அம்மா, இது யாருமா இது? பாப்பா அழகா இருக்கு. கயல் தாண்டா கூட்டிட்டு வந்தா, ஏதோ அவங்க அண்ணன் பொண்ணா, ரொம்ப கியூட்டா இருக்குடா. என்ன சேட்டை தெரியுமா, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறா, அங்க இங்கேயும் ஓடுறா. என்ன அந்த டைனிங்கால எத்தனை வாட்டி சுத்த விட்டுட்டா, ஒரு இடம் நிக்க விட மூச்சு வாங்குதுடா. ஸ்வீட்டிமா, உங்ககிட்ட அத்தை என்ன சொன்னேன்? சேட்டை பண்ணக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? கயல்மா, சின்ன பொண்ணுமா, சின்ன குழந்தைங்க சேட்டை பண்ணதான் செய்யும். சேட்டை பண்ணாதான் அழகு, சேட்டை பண்ணாம இருந்தா அது குழந்தைங்க இல்ல, சேட்டை பண்றதுதான் குழந்தைங்க. இல்லப்பா, அம்மா பாருங்க எவ்வளவு மூச்சு வாங்குறாங்க, அதான் சொல்லிட்டு இருந்தேன். அப்பா, இவ இப்படிதான்ப்பா, எல்லாருக்கிட்ட இப்படிதான் பேசுவோம். பாப்பா, இங்க மாமா கிட்ட வாங்க, ஓடி வாங்க. ஓய், உங்க பேர் என்ன? ஆதி, அவளுக்கு இன்னும் பேர் வைக்கலடா, ஆனா கயல் ஸ்வீட்டின்னு கூப்பிடுவாடா. என்னம்மா சொல்றீங்க, இன்னும் பேர் வைக்கலையா? கயல், எதுக்காக பேர் வைக்கல? பாப்பாக்கு 2 வயசு இருக்குமே. அது ஒரு ரீசனுக்காக தான் இன்னும் பேர் வைக்காம இருக்காங்க. அது அண்ணியோட அப்பா தான் வைக்கணும், அதான் அதுக்காக தான் வெயிட்டிங். ஓ, ஏன் அவங்க அண்ணியோட அப்பா எங்க இருக்காங்க? ஃபாரின்ல இருக்காங்களா? இல்ல இங்க தான் இருக்காங்க, ஆனா அண்ணி கிட்ட பேச மாட்டாங்க. ஓ, சரி. மாமா, உனக்கு சாக்லேட் தரவா? என் கூட வாரியா? என்ன சாக்கின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமாவீங்க? ஏன் உங்க அத்தை சாக்கியே தர மாட்டாங்களோ? தரமாட்டாங்க, ஆனா பிரியத்தை தனாத்தை அவங்க சாக்கி நிறைய தருவாங்க, கையாச்சு தரவே மாட்டாங்க. ஐயோ, பத்தியா உனக்கு தரவே இல்லை. அப்படிதான், இந்த கையிலுக்கு கொழுப்பு கூட. அத்தை அப்படி சொல்லக்கூடாது. என்னது, அத்தை எதுவும் சொல்லக்கூடாதா? நாங்க அப்படிதான் சொல்லுவோம், நீ என்ன பண்ணுவ? அடிப்பே. எப்படி பேசுது, அடிப்பாலாமே. உங்க அத்தை ரொம்ப திமிர் பிடிச்சவ. இது கையத்தை சும்மா விட்டாது, பாத்துக்கோங்க. இது சும்மா விட மாட்டாளா? பார்க்கலாம் யாரு சும்மா விட மாட்டாங்கன்னு இப்படி பேசுறாங்க. என் வாவ குட்டி, என் வாவ செல்லம், இங்க ஓடிவாங்க, மாமா கிட்ட வாங்க. மாமா ஒண்ணு கேக்குதே, அதுக்கு மட்டும் மாமாவுக்கு பதில் சொல்லுவீங்களா? உங்க பிரியத்தா என்ன பண்றாங்க? பிரியத்தா வீட்ல இருக்காங்க. அப்படியா, கூட்டிட்டு வந்திருக்கலாமே. பிரியத்தா வாயிச்சு சுச்சு, அத்தான் கையத்தை வேண்டாம்னு சொன்னாங்க. கௌதம், பாப்பா கிட்ட என்னடா காதுல பேசிட்டு இருக்க? ஆமா, ஒன்னும் இல்லம்மா, சும்மா கீழே ஏத்தி விடணுமா? இந்தாங்கம்மா. டேயாதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மேல வாடா. வரேன்டா, அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன். அப்பா, நீங்க ஃபைல் எல்லாம் செக் பண்ணிட்டீங்கல்லப்பா? எல்லாமே செக் பண்ணிட்டேன்டா, எல்லாமே கரெக்டா இருக்கு, நீ மூவ் பண்ணு. சரிங்கப்பா, எனக்கு ஒரு கால் பேசணும், பேசிட்டு வரேன். டேய் கௌதம், வாடா போலாம். சரிப்பா.
அப்போ அப்பா எல்லாமே கரெக்டா இருக்கா? அப்போ நாங்களும் கிளம்புறோம். என்னம்மா அதுக்குள்ள கிளம்புற? கொஞ்ச நேரம் இருமா, சாப்பிட்டுட்டு போ. அப்பா இல்லப்பா வேண்டாம். நீ அப்படிதான் சொல்லுவ, சாப்பிட்டு தான் போகணும், சாப்பிடாமலாம் போக கூடாது. ஐயா அம்மா இல்லம்மா வேண்டாம். நீ இன்னைக்கு என்ன சொன்னாலும் உன்னை நான் விடுற மாதிரி இல்ல. இப்படிதான் கையெழுத்து வாங்க வந்தாலே உடனே எதுவுமே சாப்பிட்றது கிடையாது, உடனே போயிடணும். இன்னைக்கெல்லாம் விட முடியாது, சாப்பிட்டு தான் நீ கிளம்புற. பிரேமா, பாப்பாக்கு ஏதாச்சும் குடிக்க கொடுத்தியம்மா? பால் ஏதாவது காய்ச்சி கொடுமா? இல்லைங்க, அப்பவே பால் காய்ச்சி கொடுத்துட்டேன், குடிச்சிட்டு தான் விளையாடிட்டு இருந்தா. அப்படியா? சரி சரி சரி, சாப்பாடு வேலை பாரு, கையில சாப்பிட்டு அனுப்பணும். சரிங்க, ஆல்ரெடி தொடங்கிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் தான் முடிச்சிருவேன். கையல் போகக்கூடாது, உட்காரு, சாப்பிட்டு தான் போகணும். சரியா? அம்மா அது எதுவும் சொல்ல வேண்டாம், அமைதியா இரு. எங்க வேலை இருக்கு, முடிச்சிட்டு கூப்பிடுறேன். சரிம்மா. மேல போறேன், வரியா? ஸ்வீட்டி அப்படிலாம் போகக்கூடாது, இங்க வா. அத்தை கிட்ட வந்து உட்காரு, வா. எங்கேயும் ஓடக்கூடாது, இங்க வா. சேட்டை பண்ணக்கூடாது, இங்க வாமா. மேல போவாத, இரு இரு, அத்தை வர. எப்படி குடுக்குடுன்னு மேலே ஏறுதா? அம்மாடி கையில் கீழே கீழே விழுந்துடாமாம்மா, கொஞ்சம் போமா. இத போறேன்ப்பா. ஸ்வீட்டி தங்கம், இருமா, அத்தை வர. இரு. இங்க தானே வந்தா, எங்க போனா? ஸ்வீட்டி, ஸ்வீட்டிமா, ஸ்வீட்டி. அண்ணி போட்டோ, சுஜானி தான். ஃபேமிலி போட்டோலயும் அண்ணி இருக்காங்க. ஒருவேளை அண்ணி வீடா இருக்குமா? கயல், சொல்லுங்க கௌதம் சார். ஸ்வீட்டியை தேடினீங்களா? ஸ்வீட்டி ஆதி கூட தான் இருக்கான். அதான் நீங்க ஸ்வீட்டி சீட்டின்னு கத்திட்டு இருந்தீங்களா, அதான் சொல்றதுக்கு வந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. கௌதம் சார், நான் உனக்கு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன கையில், கேளுங்க. அது அந்த போட்டோல இருக்காங்கல்ல, அவங்க யாரு? ஏன் கையில் திடீர்னு கேக்குறீங்க? இல்ல, யாருன்னு எனக்கு தெரியும். இவங்க புதுசா இருக்காங்களா, அதான் கேட்டேன். இதுவா, எங்களோட சுஜாக்கா. பேரு சுஜாதா. நாங்க சுஜாக்கா சுஜாக்கான்னு தான் கூப்பிடுவோம். இப்போ அவங்க இங்க கூட இல்லை. ஏன் சார், என்னாச்சு? இல்ல, உங்க ஃபேமிலி விஷயத்த கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அப்பா வேற ரொம்ப ஃபீல் பண்ணாங்களா, அதான் அவங்களுக்கு என்னாச்சு சார்? அது கையல் கூட இல்லைன்னு சொன்னீங்களா, அப்பாவும் ஃபீல் பண்ணாங்க, அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். தப்பா இருந்தா சாரி. இல்லை, அக்கா ஒருத்தங்க லவ் பண்ணாங்க. அதை வீட்டில் யார்கிட்டயும் அவங்க சொல்லலை. அப்பா வந்து அவங்க அக்கா பையன் கூட அக்காவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது கூட அக்கா உங்கள் விருப்பப்பா நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் அப்பா தடப்படலாம் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருந்தது. கல்யாணத்துக்கும் முந்தின நாள் நைட்டு அக்காவை காணும். ஒரே லெட்ரு மட்டும்தான் இருந்தது. அதில் என்ன இருந்ததுன்னா, என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும், என்னால் கல்யாணம் பண்ண முடியாது வருணை. நான் ஒருத்தர் ரொம்ப உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், அவர் கூட நான் போயிடுதேன், என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு லெட்ரு மட்டும் இருந்தது. அப்போ தான் தெரியும் அக்கா ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி எங்கள் எல்லாரையும் தூக்கு போட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப நீங்க அவங்கள தேடவே இல்லையா? இல்லைம்மா, யாருமே தேடவே இல்லை. எல்லாருக்கும் கோபம், இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கோபம் எல்லாருக்குமே. ஓகே சார், நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சேர்மன் சார் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ வரைக்கும் உங்கள் அக்கா எதுவுமே சொல்லலை. கல்யாணம் ஓகேப்பா உங்கள் விருப்பம்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு அன்னைக்கு நைட் அவங்க லவ் பண்ணவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கவாத அவங்கள தேடி இருக்கலாமே, ஏன் தேடவே இல்லை, விட்டுட்டீங்க? இல்லை கையல், அவங்களுக்கு இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாமே. அப்பாவும் அக்காவும் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க தெரியுமா? அக்கா என்ன சொன்னாலும் அப்பா செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அப்பா கிட்டே அவங்க மறைச்சிருக்காங்க. எப்படி கையல் சொல்லுங்க? நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கே நான் வரேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவங்க அப்பா கூட அவங்க இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா ஏற்பாடு பண்ண கல்யாணம்னு சொல்லி கூட அவங்க சம்மதிச்சிருக்கலாமே. சரி கையல், அப்படியே சமைச்சிருந்தாலும் அப்போ இதுக்காக கல்யாணத்துக்கு முந்தின நைட் அவங்க போகணும்? சொல்லு கையல். என்ன சார், ஒரு பொண்ணு நைட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, அந்த பொண்ணை நீங்கள் தேடவும் இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி யாராவது லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருந்தா என்ன சார் பண்ணிடுவீங்க? கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க லவ் பண்ணவங்க ஓகே. இதே இது அது வேற மாதிரி இருந்தா இப்படி தான் கேர்லெஸ்ஸாக அவள் தான் லவ் பண்ண கூட போயிட்டாலே அப்படின்னு இருப்பீங்களா சார்? இப்போ நீ என்ன சொல்ல வர? இல்லை ஆதி சார், உங்கள் ஃபேமிலி விஷயத்தில் நான் பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஓகே. அவங்க லவ் பண்ணாங்க, லவ் பண்ணவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக லெட்டர். இதே இது யாராவது உங்களுக்கு எதிரி, ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சேர்மன் சார் அவ்வளோ கொடிக்கிட்டு பறக்கிறாரு, அவங்க எதிரிங்க கூட அவங்கள கடத்திருந்தா அப்பவும் தேடாமல் தான் இருப்பீங்களா? தேடி இருந்தால் தானே என்ன ரீசன், எதுக்காக கல்யாண மண்டபத்தில் அவங்க போனாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் தேடவே இல்லையே. பாரு கையல், அக்கா அவங்க லவ் பண்ண ஆளை தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க, அது நல்லாவே தெரியும். அதனால தான் நாங்கள் தேடலை. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? அவங்க பண்ண ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு கால் வந்துச்சு. ஏன்னா அங்கே இருக்க ஒருத்தர் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவர், அவர் தான் கால் பண்ணி சொன்னார். ஓ சரி சார், கால் வந்துச்சுல, அப்போ அவங்க கிட்ட போய் கேட்டுருக்கலாமே,
எதுக்காக கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு போனேன்னு. அப்போ அவங்க எதுக்காக போனாங்கன்னு அந்த ரீசன் தெரிஞ்சிருக்குமே. புரியல. இப்போ எதுக்காக ஏன் அக்காவுக்காக நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ற? அக்காவை உனக்கு தெரியுமா? அது இல்லை இல்லை கௌதம் சார் சொன்னாங்களா, அதான் என் மனசில் இருந்ததை கேட்டேன். மற்றபடி எதுவும் இல்லை. இப்போதைக்கு அண்ணியை நமக்கு தெரியணும்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா இவங்க மனசில் அண்ணியை பற்றி என்ன நினைப்பு இருக்கு, அண்ணி இவங்க மிஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ணி அவங்க குடும்பத்தை கூட சேர்த்து வைக்கணும். அவங்கள தான் உனக்கு தெரியாதுல்ல, அப்புறம் என்ன? ஏன் ஆதி சார் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க கூட பிறந்த அக்கா தானே. உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லை? அவங்க எப்படி இருப்பாங்க, நல்லா இருப்பாங்களா, சந்தோஷமா இருக்காங்களா, இல்லையா, யாரை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்கல? அது பாசம் எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்லாம் நாங்கள் விசாரிச்சு பார்த்தோம். விசாரிக்காம இல்லை, தெரிஞ்ச இடங்கள்லாம் கேட்க தான் செஞ்சோம். ஆனால் யாருக்குமே தெரியல, எங்கே இருக்கான்னு யாருக்கும் தெரியல. ஒருவேளை அவங்க எங்கேயாவது இருக்காங்கன்னு உங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன கையில் இப்படி கேட்குறீங்க? உங்களுக்கு தெரியாது? அப்பா எவ்வளோ கம்பீரமாக இருந்தாங்க, இப்போ அவர் உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்கன்னா எதனால தெரியுமா? அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அக்கா எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, சந்தோஷமா இருக்காளா, யாரை கல்யாணம் பண்ணியிருக்கா, ஒருவேளை கஷ்டப்படுறாளா, எங்கே இருக்கா, உயிரோட இருக்காளா இல்லையா, எதுவுமே தெரியாம தான் அப்பா இவ்வளோ வேதனையில் அவங்களுக்கு அட்டாக் வந்துச்சு. உனக்கு தெரியுமா? அப்பா இன்ன வரைக்கும் சுஜாக்காவை பார்த்துட மாட்டோமா, பேச மாட்டோமான்னு அவ்வளோ ஏங்கி போயிருக்காங்க. என்ன கையில் இப்படி பேசுறீங்க? ஒருவேளை கையில் அக்காவை தெரிஞ்சிருக்குமோ? அப்போ எதுக்காக தேடாமல் இருக்கீங்க? அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிங்க. ஏன் அவங்களும் சேர்மன் சார் நினச்சி கவலைப்படலாம். அவங்க அப்பா எப்போ வருவாங்க, அப்பா வைக்கிற அது இல்லை சொல்கிறேன், அவங்க வருத்தப்படலாம்ல. நீங்களும் அவங்கள எங்கே இருக்காங்கன்னு தேட ட்ரை பண்ணலாமே. இப்போ இவன் பேர் சொன்ன வந்தாலே ஒரு வேலை ஸ்வீட்டி. டே ஆதி, கையில் பேசுறது கவனிச்சியா? சுஜாக்காவுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறா. இவளுக்கு அவசியமே இல்லை, ஆனால் அக்கா விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறா. ஒருவேளை அக்காவை இவளுக்கு தெரியுமோ? எனக்கும் அதே சந்தேகம் தான். கௌதம் உனக்கு ஃபோன் வருதுவா? இதோ வரேம்மா. டேய் எனக்கு ஏதோ ஃபோன் வருதான், நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரிடா, எனக்கு தெரிஞ்சு அவனாக தான் இருக்கும். ஒரே வார்த்தை, கான்ட்ராக்ட் கேன்சல் தான். சரிடா, நான் பார்த்துக்கிறேன். என்ன? இல்லை, உனக்கு எங்கள் சுஜாக்காவை தெரியுமா? அதான் சொல்லிட்டேனே எனக்கு தெரியாதுன்னு. இல்லை, நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எங்கள் அக்காவுக்கு பேசுகிறல்ல, அவங்க கூட பழகி அவங்க ஏதோ எங்களை ஃபீல் பண்ணி உங்ககிட்ட பேசின மாதிரியே நீ பேசுகிறல்ல, அதான் கேட்டேன். அது இல்லை, சேர்மன் சார் ரொம்ப வருத்தமாக சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க பொக்கிஷம் அப்படின்னு. அதுக்காக தான் அவங்களுக்காக வந்து அவங்கள தேடலாமேன்னு, அதுக்காக தான் நான் கேட்டேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை, எனக்கு அவங்களுக்கு தெரியாது. கையில் நீ எப்படி பேசுகிற எனக்கு தெரியும். நீ இன்னைக்கு பம்மி பேசுகிறேன்னா பார்த்துக்கிறேன்டி, பார்த்துக்கிறேன். என்ன எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? இல்லையே, நான் சும்மா தான் பார்க்குறேன். கொலுசு மணி போல நான் சினுங்கி கிடக்க, என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க, எங்க பார்க்குறாங்க? கணிச்சவங்க. வாதி சார், என்ன கிட்ட தான் நிற்கேன், எதுக்கு இப்படி கத்துற? நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன்? ஒருவேளை அவள் இடுப்பு பார்த்ததை பார்த்துருப்பாளோ? நீங்களும் மொத்த ஆம்பளைங்க மாதிரி தானே நிரூபிச்சிட்டீங்கல்ல. சி, இவ என்ன இப்படி நினச்சிட்டு போறா? ஏய் இல்லை தப்பா. என்னடா என்னாச்சு? இல்லடா அது என்னமோ தெரியலடா, அவள் இடுப்பை பார்த்தா நான் ஸ்பிளாட் ஆகிடுதேன். இப்போவும் இடுப்பு பார்த்ததை பார்த்துட்டாடா, அதான் நீங்களும் மொத்த ஆம்பளைங்க மாதிரி தான் நிரூபிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு போறா. நான் உனக்கு கேட்கவா? நீ கையில் லவ் பண்ணுறியா? அது அது லவ்வானு தெரியாது, ஆனால் இவளை ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது எனக்கு பிடிச்சதுடா. ஆனால் அவள் பேசின வாய் தான் அவளை வெறுத்தேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அவளை நான் தப்பாக பார்க்கலடா. என்னமோ தெரியலடா, ஆஃபீஸில் வேறு மாதிரி இருப்பாளா, இன்னைக்கு இந்த தாவணியில் அவளை பார்த்தோன்னே டோட்டலாக விழுந்துட்டேன்டா. அவளை அது டேய் சத்தியமாக நான் அவளை தப்பாக பார்க்கலடா. சரி சரி, கையில் சொன்னால் புரிஞ்சுப்பா. அவள் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்காள, அதனால் உன்னை அப்படி நினச்சிக்கிட்டா. சொல்லி புரிய வைக்கலாம். நீ உன் மனசில் என்ன நினச்சிருக்கியோ அதை சொல்லு, சரியா? கண்டிப்பாக புரிஞ்சுப்பா. எப்படிடா மற்ற ஆம்பளைங்க மாதிரி தானே நீ நிரூபிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போறா. எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குடா. சத்தியமா அவளை தப்பா பார்க்கலடா. எனக்கு ஒன்று பார்த்து தெரியும்டா, கையிலுக்கு தெரியாதுல, சொல்லலாம் விடு. இல்லடா அம்மா கால் வந்துட்டு
அண்ணா வண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். நான் கிளம்புறேன் ஸ்வீட்டியை கொண்டு. நான் இன்னொரு நாள் வரும்போது கண்டிப்பாக சாப்பிட்றேன். சாரிம்மா. என்னம்மா கையில் சமைச்சிட்டேன், சாப்பிட்டுட்டு போ. டேய் அவ கோவத்தில் தான் கிளம்புறான்னு நினைக்கிறேன். சரி வா. இல்லைம்மா, அது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னம்மா, அந்த பாப்பா கூட இப்போ தான் இவங்க நல்லா சிரித்து விளையாடிட்டு இருக்காங்க. அதாம்மா, நீ கிளம்புறேன்னு சொன்னால் கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. சாப்பிட்டுட்டு போம்மா. நீ சாப்பிட்ற வரைக்கும் அது அவங்க கொஞ்ச நேரம் விளையாடுவாங்களே. ஆமா எல்லாத்தையும் எடுத்து வைங்க. கையில் சாப்பிட்டு தான் போவா. சரிப்பா, நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போ. கையில் நான் உன்னை தப்பான இடத்துல பார்க்கல. அது கையில் அவன் அந்த மாதிரி கேரக்டர் இல்லைம்மா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. டேய் ஆதி, இங்கே யாரும் இல்லை, அவகிட்ட பேச நான் கிளம்புறேன். கையில் நான் உன்னை எந்த தப்பான கண்ணோட்டத்தையும் பார்க்கல. ஏன்னா எனக்கு கூட பிறந்தது ஒரு அக்கா ஒரு தங்கச்சி. அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்ணு நான் தப்பாக பார்க்கவும் மாட்டேன், எனக்கு தப்பாக பார்க்க பிடிக்கவும் செய்யாது. அது ஆஃபீஸில் நான் பார்த்த நேரமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் நீ பேசின திமிர்த்தனமான பேச்சு உன்னை நான் வெறுத்தேன். உண்மைதான், நான் உன்னை வெறுத்தேன். ஆனால் இன்னைக்கு நீ ஆஃபீஸில் வேற மாதிரி இருந்தா. இன்னைக்கு இந்த ஆஃப் சாரியில் உன்னை நான் பார்த்த உடனே எனக்கு அது லவ்வா காதலா எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் உன்னை பிடிச்சிருக்கு. அதுவும் என்ன அறியாமலே நான் உன் இடுப்பை பார்த்தேன். நான் பார்க்கலன்னு சொல்லலை, உன் இடுப்பை தான் நான் பார்த்தேன். உன் இடுப்பை பார்த்து டோட்டலாக விழுந்துட்டேன். ஆமாம் கையில், சத்தியமாக சொல்கிறேன், உன்னை நான் தப்பான நோக்கத்தில் பார்க்கல. நீ ஒரு வார்த்தை சொன்ன, மற்ற ஆம்பளைங்க மாதிரி தான் நீங்களும் நிரூபிச்சிட்டீங்கன்னு. இல்லை, அவங்க உங்ககிட்ட எப்படி பேசினாங்க எனக்கு தெரியாது. ஆனால் நான் அப்படி இல்லை. சரிங்க சார், நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு எந்த ஃபீலிங்ஸோ எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. நீங்கள் என் கம்பெனியோட சிஇஓ, அவ்வளோதான். நான் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப். மற்றபடி எனக்கு யார் மேலேயும் எதுவும் இல்லை, வரவும் வராது. என்னை பெற்றவங்களுக்கு தெரியும் எனக்கு எது நல்லது கெட்டது, என் நேரம் எது செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். என்னை நம்பி தான் இங்கே வேலைக்கு தான் அனுப்பியிருக்காங்க, லவ் பண்ணுறதுக்கு இல்லை. இனிமேல் என்கிட்ட அந்த எண்ணத்தில் என்கிட்ட பேச வர வேண்டாம். கம்பெனி விஷயமா ஆஃபீஸ் விஷயமா என்ன பேசினாலும் நான் அமைதியாக இருப்பேன். மற்றபடி என்கிட்ட பர்சனலாக இப்போ சொன்னீங்க பாருங்க, இந்த எண்ணத்தோட என்கிட்ட பேசுகிறாதீங்க. பேசுனீங்க நடக்குது வேற. சாரி சார். கயல் சாப்பிடவாமா? கையல், இப்போ வரைக்கும் உன் மேலே எனக்கு லவ் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ சொல்கிறேன்டி, என் மனசுக்குள்ளே நீ தான் இருக்க. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய பணக்காரன், பணம் எல்லாமே இருக்கு. நான் லவ்வை சொல்கிறேன், நீ என் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபு. உடனே அப்படியே சார் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லாமல் கெத்தா என் பெற்றவங்களுக்கு தெரியும் நான் இங்கே வேலை பார்க்க தான் வந்தேன், லவ் பண்ண வரலன்னு திமுறா கெத்தா சொல்லிட்டு போகிறப்பாரு. உண்மையில் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடி, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட பணம் இல்லை, உன் கனவை வச்சு நான் என்ன பிச்சை எடுக்க முடியும்னு தூக்கி போட்டு போன அவ எங்க. நீ லவ் பண்ணிட்டேன்னா நான் உன்னை லவ் பண்ணணுமா? நீ என் கம்பெனியோட பாஸ் மட்டும்தான், நான் உன் கம்பெனியில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் மட்டும்தான்னு சொல்லிட்டு போகிற நீ எங்க. உன்னை நான் மிஸ் பண்ண மாட்டேன், மிஸ் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பாக உன் மனசில் இடம் பிடிப்பேன். இவ்வளோ நாளாக நீ திமிர்த்தனமா எல்லாருக்கிட்டே பேசுகிறேன்னு, கொஞ்சம் ரொம்ப திமிரா பேசுகிறாளேன்னு உன்னை தப்பாக தான் நினச்சிக்கிட்டேன். உன் திமிர் தாண்டி உனக்கு அழகு. சத்தியமாக சொல்கிறேன், உன்னை நான் மிஸ் பண்ணவே கூடாது. நீ தான் எனக்கு பொண்டாட்டி. இந்த ஆதிக்கு பொண்டாட்டி இந்த கையில் மட்டும்தான், வேற எவளும் இல்லை. இப்போ முடிவு பண்ணிட்டேன், உன்னை விட மாட்டேன். உன் மனசை மாற்ற கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் மாற்றிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னடா தனியாக என்ன பேசிகிட்டு இருக்க? என்ன மறுபடியும் கையில் கோவப்பட்டுட்டாளா? அது இருக்கட்டும்டா. டேய், ஒரு பொண்ணோட மனசில் இடம் பிடிக்க என்னடா பண்ணணும்? என்னது? டே ஆதி, என்னடா யார் மனசில் இடம் பிடிக்க போற? வேற யாருடா? இந்த திமிர் பிடிச்ச மனசில் இடம் பிடிக்கணும். ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா. ஏய் ஆதி, பேசுறது நீ தானா? ஏய் நான் தாண்டா. அவன் மனசில் இடம் பிடிக்கணும், ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியாவா? டே ஆதி, நீ இப்போ கையில் டேய் எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது, அது காதலான்னு தெரியல. ஆனால் இப்போ முடிவு பண்ணிட்டேன்டா, எனக்கு பொண்டாட்டினா அது கையில் மட்டும்தான். டே ஆதி, ஆனால் கையிலுக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா. அவள் ரொம்ப வைராக்கியமாக இருக்கா. டேய், மற்றவங்க எல்லாரும் ப்ரப்போஸ் பண்ணும்போது 1000 காரணங்க சொன்னாங்க. ஆனால் நான் அவள் மனசை மட்டும்தான் விரும்புகிறேன். அவளோட கோணம், அவளோட கேரக்டர், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மிஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக கரப்பார் கரைச்சாலும் கல்லும் கரையும். கையிலோட மனசை நான் மாற்றுவேன். கண்டிப்பாக கையில் நான் கல்யாணம் பண்ணுவேன். மிஸ் பண்ண மாட்டேன்டா. எனக்கு பொண்டாட்டினா அது கையில் மட்டும்தான். டேய், ஒழுங்கு மரியாதை அவன் மனசை மாற்றணும். ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுடா. ஐடியா? டே ஆதி,
ஒரு ஐடியா இருக்கு, அதை வேணா ட்ரை பண்ணுவோமா? என்னடா அது வந்து வேற எதுவும் இல்லை, ஸ்வீட்டி தாங்க இருக்கலாம். அந்த பாப்பா வேற ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ கிளம்புறான்னு சொன்னாலே கஷ்டமா இருக்கு. அதனால பாப்பாவை பார்க்க போற சாக்கில் உன்னோட ஆளையும் பார்த்துரு.